Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோட்டி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ் வந்து எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா. ஆனால் இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி உள்ளே இப்போ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. உள்ளேருந்து ஒரு லூப் எடுத்து அப்படியே பேக் கொண்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு லாக் பண்ணுறதுக்காக அது லாக் ஸ்டிச்சு பக்கம் ஃபோக்கஸ்லேயே காட்டியிருக்க பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். இந்த ஸ்டிச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான். இதுவுமே அந்த ப்ளவுஸோட பார்டர் லைனுக்கு தான் யூஸ் ஆகும். அது எப்படி போடுறதுன்றதை நான் வந்து பின்னாடி காட்டியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையிலையும் பாருங்கள், எதுக்கு யூஸ் ஆகுன்றது. அப்படியே பேக் கொண்டு வந்து அந்த ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு இன்சர்ட் பண்ணி எடுத்து சின்னதாக ஒரு லாக்கு மேலே எடுத்துகிட்டு போகும்போதும் லாக் ஸ்டிச் போடணும், கீழே திரும்பியும் ரிவைஸில் வரும்போதும் லாக் ஸ்டிச் போடணும். ரெண்டு இடத்துலையுமே லாக் போடணும். அப்படியே எடுத்து சைடில் வந்துட்டு அதுக்கு நேராகவே கரெக்டாக அதுக்கு நேராக கீழே கொஞ்சம் மேலே அந்த மாதிரி தள்ளி தள்ளி போகாமல் கரெக்டாக எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி அதுக்கு நேராகவே போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அகைன் அதை பேக் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் அந்த ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு செயின் போட்டு குட்டியாக ஒரு லாக்கு. அகைன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு டைம், ரைட் சைடு ஒரு டைம் லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். ரெண்டு பக்கமும் அதே சேம் ப்ரொசீஜர். நீங்கள் திரும்பியும் பேக் எடுத்து திரும்பவும் அந்த பக்கம் ஒரு டைம் போடணும். எனக்கு வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் 2 டைம் ஸ்டிச்சஸ்ஸு, அந்த பக்கம் ரைட் சைடு 2 டைமு, லெஃப்ட் சைடு 2 டைம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு இன்னும் ப்ராடாக வேணும், கொஞ்சம் தப்பமாக இருக்கணும், ஸ்டிச்சஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு லைன் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ரெண்டுமே லெஃப்ட் சைடு எடுக்கும்போது சரி, ரைட் சைடில் எடுக்கும்போது சரி, மேலேயும் கீழேயும் நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். இப்போ அகைன் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். லாங் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ வந்து பேக் எடுக்கக்கூடாது, அந்த ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி நேராக வந்து போட்டு இந்த பக்கம் வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அப்படியே இந்த பக்கம் திரும்பியும் எந்த சைடு கொண்டு வரோமோ இப்போ வந்து பக்கத்துலேயே கீழே இதில் வந்து கீழேயும் லாக் போடலாம், இல்லை ஆப்போசிட்டில் மேலேயும் லாக் போடலாம். இதில் வந்து நான் கீழே போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஷேப் போடும்போது ஆப்போசிட்டில் மேலே போட்டு காட்டியிருப்பேன். நீங்கள் ரெண்டு பக்கமும் போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது லாக் ஸ்டிச்சை. நீங்கள் வந்து பேக் ஆர் ஃப்ரண்ட்டு இது ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒரு எந்த பக்கம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு பாதியில் கொஞ்சம் அந்த மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி சின்னதாக ஒரு லாங் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அகைன் இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். சரிங்களா. இந்த லாங் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதுக்கு கீழே மாற்றி நான் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன் இல்லையா, அந்த கீழே போடுற ஸ்டிச்சை வந்து நீங்கள் கீழேயும் போட்டுக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் மேலேயும் போட்டுக்கலாம். சரிங்களா. நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து கீழே போடுறோம் இல்லைங்களா, இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்து நம்ம எந்த ரூட்டில் போவோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் போடுவோம் இல்லையா,
அந்த மாதிரி அதுக்கு பதிலாக நான் வந்து கீழே மாற்றி போட்டிருக்கேன். நீங்கள் கீழே போட்டாலும் கரெக்டு தான், மேலே போட்டாலும் கரெக்டு தான். ஏன்னா அது வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்காக ஷேப்ஸில் வந்து நல்லா தெரியும். வீடியோ கிளியராக பாருங்கள், புரியும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டிச்சஸ்க்கு பாதியில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு கிராஸாக கொண்டு வந்து அகைன் பேக் எடுத்து திருப்பி பின்னாடி வரும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதுதான் வந்து சோட்டி ஸ்டிச்சு. இதுவே பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் ஒரு கலர், சேரீ ஒரு கலர், இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இப்போ க்ரீன் கலரு சேரீ, பிங்க் கலர் ப்ளவுஸுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிங்க்கில் வந்து பின்னாடி வந்து இதிலே பாதியில் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்றதை போட்டு காட்டியிருக்கேன். அதுதான் வீடியோ வந்து எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படின்ட்டு வந்து உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து ப்ளவுஸோட பார்டரில் எப்படி வளைச்சி போடணும் அப்படின்றத நான் வந்து ஷேப்பாகவே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஃபைனலில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் எனக்கு வந்து சில்க் த்ரெட் கட் ஆகுது, பிசிறு தெரியுது அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிகினருக்கு மட்டும்தான் வரும். அது வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக போயிடும். சரிங்களா? நமக்கு வராதுன்னுலாம் நினைக்காதீங்க. எனக்கு வந்து இவ்வளோ தூரம் போதுன்றதுனால நான் வந்து இதோடய எண்டு நாட்டு போட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சப்புறம் இப்போ எப்படி க்ரீன் கலர் வந்து இப்போ நம்ம அப்படியே எண்ட் நாட்டு போடாமல் இருந்திருந்தோம்னா நம்ம அந்த சைடு ரைட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே இப்போ ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த எண்ட் நாட்டு முடித்த இடத்துலேருந்து ஒரு பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் சேரீ ப்ளவுஸ் தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் நல்லா இருக்குன்றதுனால அந்த காம்பினேஷனில் போட்டு காட்டியிருக்கேன். இந்த எண்டு நாட்டு க்ளோஸ் ஆன உடனே அந்த இடத்துலேருந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம வேறு கலர் இடையில அட்டாச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். முடிஞ்சதுங்களா? இப்போ பாருங்கள், பிங்க் எடுத்து எப்படி போடுறதுன்றதை காட்டுறேன். அதே போல் தான் அந்த எண்ட் நாட் போட்ட இடத்துலேருந்து அதுக்கு கீழே ஒரு லூப் எடுத்து லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கிராஸாக கொண்டு வந்து இந்த பக்கம் வந்து பேக்கில் திரும்பி அகைன் நம்ம ஸ்டிச்சஸ் எடுத்ததுக்கு கீழே போயிட்டு நம்ம ஸ்டிச் போட்டால் இதே போல் நம்ம க்ரீன் கலருக்கு நான் போட்டோம் இல்லையா, அதே போல் பிங்க்குக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்து போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக மாற்றி மாற்றி போடுறது தான். இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி எம்போஸ்டு போடுவோம், அது வந்து அட்வான்ஸ் லெவலில் வரும். அந்த டிசைனுக்கு பதிலாக இந்த இப்போ வரலையும் போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கிளாஸஸில் லைனாக வந்து வாஷ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒன்றுமே உங்களுக்கு கிளாஸ் வந்து லைனாக வரும், அப்போ தான் புரியும். அந்த இது வந்து அந்த டிசைனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, அதான் முன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரே டிசைனை போட்டு காட்டுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டினோம்னா கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், நல்ல டிசைனாகவும் தெரியும். அதனால தான் நான் வந்து ஒவ்வொருமே பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் தேவையில்லாத ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும்தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ப்ரைட் ஒர்க்கே பெரிய பல்லாக்கு டிசைன் கூட அதுதான் ஹெவி இருக்கிறதுலையே 3D 5D அந்த ரேஞ்சுக்கு ஃபுல்லாக போட்டு முடிக்கிற அளவுக்கு நான் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் எல்லா வீடியோஸுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து 1 by 1 வாட்ச் பண்ணுங்கள். இடையில நொழிஞ்சு நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா சொல்லியிருக்குன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சரிங்களா? அதனால தான் உங்களை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஒரு லைனாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த லூப் எடுத்து லாங்காக போடுறீங்க இல்லையா,
அந்த லூப் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரோ வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் போகாது, சின்னதாகவே முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் வந்து அந்த கிராஸாக போடுற கோடு வந்து நமக்கு கிட்டத்துலேயே வரும். அதனால் கொஞ்சம் நம்ம போடும்போதே கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் பண்ணி போடுற ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தூரத்துக்கு நிறையா வரும். அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு புரியாதுன்றதுனால ரொம்ப ஃபோக்கஸ்லேயே வச்சு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் வீடியோவே இந்த பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்புறம் புரியுதா, கரெக்டாக சொல்லித்தரேனா அப்படின்றத வந்து கொஞ்சம் கமெண்ட் கீழே சொல்லிடுங்க. ஏன்னா கிளாஸ் எடுக்கிறத விட பார்க்குறவங்களுக்கு தான் வந்து கிளாஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். அதனால தான் உங்ககிட்டயே கேட்குறேன். கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டிங்கன்னா கிளாஸ் ஓகேவா இல்லையான்றது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை, அவ்வளோதான். சேம் இதே ப்ராசஸ் தான். பிங்க் முடிஞ்சோடனே அகைன் திரும்பியும் க்ரீன். நீங்கள் எவ்வளோ லென்த்தில் வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ லென்த்து பிங்க் போட்டுட்டு அவ்வளோ லென்த்து க்ரீனுன்னு சொல்லிட்டு இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். ஒரு ப்ளவுஸ் வந்து யூ ஷேப்பில் வருதுன்னா அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் அப்படியே கலர் மாற்றி மாற்றி கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ பிங்க் முடிச்சது உடனே க்ரீனு. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச்சு. இதுவே ஷேப் வந்து போட்டு கட்டுறேன் பாருங்க. அந்த கிராஸாக போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த யூனிக்குக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கிராஸ் பண்ணி போடுறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பீட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், சுகர் பீடு. சும்மா நீட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஃபைனல் லுக் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் போட்டுட்டு அந்த குட்டி நாட் வந்து கீழே போட்டோம் இல்லையா, இதில் வந்து ஆப்போசிட்டில் மேலே போட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கீழே எடுக்கணும். அதுதான் இதில் சேஞ்சஸ். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டிச்சஸை கீழேயும் போடலாம், மேலேயும் போடலாம். நீங்கள் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் பீடு வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். கீழே போட்டிங்கன்னா நீங்கள் போடுற டைரெக்ஷனை நோக்கி வர மாதிரி இருக்கும். இது வந்து ஷார்ப் எட்ஜ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மெத்தட் இது. நீங்கள் இப்படியும் போடலாம், இதுவும் ப்ராசஸ் தான். சரிங்களா? அந்த இடையில கிராஸ் கோடு போடுற இடத்துக்கு வந்து நான் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். ப்ளவுஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு ரொம்ப காசும் அதிகமாக ஆகாது, டிசைன் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் ப்ளவுஸ் ஒரு 500 600 அந்த ரேஞ்சுக்கு போட்டு கொடுக்க சொன்னால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இதுவும் அப்படியே தான் க்ரீன் பிங்க்குன்னு மாற்றி தான் போட்டிருக்கேன். இதே போல் நீங்களும் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பை வந்து நீங்கள் போடலாம். இதே போடணுன்றது கிடையாது. அதான் போன வீடியோவில் நான் வந்து அந்த பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பு, பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறது அதோட இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எண்டு நாட்டு இதில் பார்த்துக்கோங்க, அந்த ஷார்ப் எட்ஜில் வந்து எண்டு நாட்டு வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயும் அந்த கிராஸ் கோடு போட்டுட்டு ரொம்ப லாங்கில் இழுத்து ஒரு செயின் போடும் இல்லையா, அது வந்து லாங்காக போடாமல் பக்கத்திலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த எட்ஜில் வந்து ஒரு கூர்மையாக தெரியும்ல, அந்த இது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதில் போட்டிருக்கேன், அந்த மாதிரியே போடுங்க. ஏன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் ஒரு அன்ஈஸியாக தெரியும், ஒரு நல்லாவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இப்படி ரொம்ப பக்கத்துலேயே எடுத்து நீங்கள் ஒரு எண்ட் நாட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. லாங்காக போட்டிங்கன்னா அகைன் இன்னொரு ஸ்டிச் வர மாதிரி இருக்கும், அது வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், அப்படி பக்கத்துலேயே எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூர்மையாக இருக்கிறது தெரியல இல்லைங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் பார்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சில் ஒரு 3 லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. எந்த இதுக்குமே ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சில் 3 லைன் இல்லை 2 லைன் கொடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ.